Okay. A block element. Okay. The block elements another name என்ன சொல்லுவோம்? Inner transition elements. உள்ளிடைநிலை தனிமங்கள். Inner transition element சொல்லுவோம். கரெக்டாப்பா? ஓகே. லிசன். இப்போ டி ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து n-1 இன்ட்டு டின்னு சொல்லி சொல்லியுமா, அதே மாதிரி இங்க பார்த்தோன்னாக்கா n-2 இன்ட்டு எஃப் சொல்லணும். என்ன சொல்லணும்? n-2 இன்ட்டு எஃப். இப்படி சொல்லும்பொழுது ஸோ நமக்கு இதில் 2 சீரீஸ் ஃபார்ம் ஆகும். என்னன்னாக்கா ஒன்று வந்து லேமினைடு சீரீஸ். லேமினைடு வந்து பீரியட் டேபிளில் எத்தனாவது பீரியடுமா? லேமினை வந்து பீரியட் டேபிள் எத்தனாவது பீரியடு? கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் போட்டோம்ல, சிக்ஸ்த் பீரியட். அப்போ இந்த ஃபார்முலா கொடுங்க, n-2 இன்ட்டு எஃப்ல கொடுங்க போகலாம். அப்போ என்ன வரும்? 4f. யா 4f. ஓகேவா? ஸோ லேந்தனைடு வந்து ஸோ 4f சீரீஸ். சப்போஸ் ஆக்டைடு வந்து எந்த பீரியடுமா? பீரியட் டேபிள்ல ஆக்டினைடு 7th. அப்போ இந்த ஃபார்முலா கொடுத்தா 5th series. 5f சீரீஸ் சொல்லணும். புரியுதுங்களாமா? அப்போ லாமினைடு எலிமெண்ட்ஸை 4f சீரீஸ் சொல்லணும், ஆக்டைடு எலிமெண்ட்ஸை 5f சீரீஸ் சொல்லணும். புரியுதுங்களாப்பா? ஓகே. இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலாமா லாமினைடுக்கு வந்து நம்ம என்ன ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் சார்? எப்படி நம்ம டி பிளாக் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி வந்து லாமினைடுக்குமா, லாமினைடுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஓகே. ரெடி? ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே. இதுக்கு லாமினைடுக்கு மட்டும் நான் சொல்றேன். இப்போ புரியுதாப்பா? இதுக்கு மட்டும் சொல்றேன், லாமினைடுக்கு மட்டும் சொல்றேன், அப்புறம் ஆக்டைடு சொல்றேன். சரியா? இங்க கூட லாமினைடு ஆக்டைடு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவனி. xenon 4f 1 to 14 5d1 6f. ஓகேவா? இதுதான் வந்து அது இந்த லாமினல் சீரிஸ்ல ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லுவோம். கரெக்டாப்பா? ஓகே. இப்போ நம்ம லாமினல் சீரிஸ்ல என்னென்ன எலமெண்ட் கூட பார்ப்போமா? என்னென்ன எலமெண்ட் படிச்சிக்கலாமா? நான் சொல்ற படிச்சிங்களா? நோ. கவனி.
So atomic number 57 ma. Atomic number 57 லாந்தனம் இல்லையா? நீமடி லாந்தனம் கு. Okay, atomic 57 La லாந்தனம். So இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கவனி. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் சரியா? என்ன சார் கேட்டாக்கா கவனி ஜெனான். ஜெனோட எத்தனை நம்பர் எவ்வளோமா சொல்லுங்க? 54 sir. 54. அப்ப ஜெனால்ல 50 போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வருமா இருக்கும்? 57ல 3 இருக்கும் sir. 3 இருக்கும். அப்ப 3ல எப்படி இருக்கும் சொன்னாக்கா 4f0 ஓகே 4f0 5d1 சரியா 6 ஓகேவா? எஸ் 4f0 5d1 6s2 இருக்கும். ஆனா எஃப் ஆர்பிட்டால வந்து எலக்ட்ரான்ஸ் இருந்தா தான் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஆனா லாந்தல்னா கிடையாது. இங்க எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லை. இது புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் 58 atomic number 58 cerium. Cerium okay, so cerium to the electron configuration xenon 4f1 5d1 6s2 ஓகேவா? ஒரு 54 55 56 58 வந்துச்சா? ஓகேமா. நெக்ஸ்ட் 59 ட்ரிசியோடைமியம். சிம்பிள் Tr. ட்ரிசியோடைமியம் ஓகே. இதோட எலக்ட்ரான் அமைப்பு 4f3 என்ன சொல்றாமா 4f3 5d0 6s ஓகே 4f3 5d0 6s2 நெக்ஸ்ட் 60 nd நியோடைமியம் ஓகே xenon 4f4 5d0 6s2 brometium 61 pm brometium xenon 4f5 5d0 6s2 next 62 sm samarium. மயிலா எழுதுறியா? Yes sir. Yes sir.
Xenon 4F6 5D0 6S2. Next 63 EU Eurobium. Eurobium Xenon 4F7 5D0 6S2. Next 64 GD Gadolinium Xenon 4F7 5D1 6S2. புரியுதா? எழுதிச்சோமா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகேப்பா. Yes, sir. நெக்ஸ்ட் 65 65 terbium. Terbium okay. Xenon 4F9 5D0 6S2 66 DY Dysprosium sorry okay Dysprosium Xenon 4F10 5D0 6S2. Next 67 HO holmium. Xenon 4F11 5D0 6S2 68 ER erbium. Xenon 4F12 5D0 6S2 69 TM thulium. Xenon 4F13 5D0 6S2 70 Eurobium YB Xenon 4F14 5D0 6S2 71 LU lutetium.
லூட்டிசியம் xenon 4u14 5d1 6s2 இவ்வளவுதாம்மா. இதான் வந்து லாண்டனி சீரிஸ் உடைய என்னது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? எஸ். ஓகே. சப்போஸ் லிசன்மா, சப்போஸ் வந்து லூட்டிஸ் இருக்கு இல்லையாப்பா, லூட்டிசியம் இருக்குன்னு வச்சுக்கோ. லூட்டிசியம் 3+ சொன்னா என்ன எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் சொல்லுவீங்க? Xenon 414. சொல்லுங்கப்பா. Xenon 4f14. சரிங்களா? xenon 4f14 சொல்லணும் இல்லையா? சப்போஸ் கடோலினியம் 3+ சொன்னாக்கா Gd3+. Xenon 4f7. யா, xenon 4f7. எதுக்கு நான் இது ரெண்டு சொன்னாக்கா, இது ரெண்டும் தான் என்னது ஸ்டேபிள் எலமெண்ட்டுமா. லாந்தனைட்ல வந்து ஸ்டேபிள் எலமெண்ட் கேட்டா இதுதான். ஐ மீன் இந்த ஆக்சைடு ஸ்டேட்ல இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்கும். புரியுதாப்பா? சப்போஸ் Yes, இப்படி sir. கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கவனி. ஆக்சிடேஷன் ஸ்டேட்மா. oxidation state, common oxidation state, +3. ஓகேவா? பொதுவான எலக்ட்ரான் வந்து +3. சம் எலமெண்ட் சில தனிமங்கள் exit +2 and +4. ஓகேவா? சில தனிமங்கள் என்ன தருது ஆல்கன் ஸ்டேட் லாந்தனைட் சீரிஸ்ல +2 தரும், +4 தரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் is due to ஓவர் ஷீல்டிங் எஃபெக்ட் பை 4f எலக்ட்ரான். புரியுதமா? எப்போ வந்து லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இப்பதான் ஏற்படும். ஆக்சுவலி நம்ம இது வேற எப்படி சொல்லலாம்னு சொன்னாக்கா, பீரியட்ல அட்டாமிக் அயனிக் ரேட் என்னமா ஆகும்? லெஃப்ட் டு ரைட் போகும்போது பீரியட்ல அயனிக் ரேட் என்ன ஆகும்? Decrease of. டிக்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம லாண்டனைட் கான்ட்ராக்ஷன் சொல்றோம். அதான் என்ன சொல்றோம்? லாண்டனைட் கான்ட்ராக்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் பேசிசிட்டி ஆஃப் அயான். வெரி இம்பார்ட்டன்ட் பேசிசிட்டி, காரத்தன்மை. ஓகேவா? பேசிசிட்டி decreases size. decreases size. ஓகே. அப்போ decreases sizeனா எப்போ சொல்றான்னு கேட்டாக்கா, கவுனி, Ln3+ ions increases. ஓகேவா? அப்போ கோவலன்ட் கேரக்டரும் ஐ மீன் Ln3+ ion போது increases கோவலன்ட் கேரக்டர், increases கோவலன்ட் கேரக்டர். ஓகேவா? டிக்ரீசஸ் பேசிக் கேரக்டர். நம்ம இந்த பாயிண்ட்
decreases basic character. Okay, very important. இதை நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோ சொல்லுவாங்க. ஓகேமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாந்தரைடு பேஜில் கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆசிட் கூட அலைன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். ரெடி? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லேனடு சீரீஸ்ல எல்லாமே அந்த லேதர் வந்து லூடிசி வரை இருக்கிற எலமெண்ட்டை நம்ம காமனாக எல்என்னு சொல்லுவோம். இந்த எல்என் கூட என்னென்ன போட்டா என்னென்ன ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்எஜின் போட்டா என்ன போட்டோமா, எல்எஜின் போட்டா எல்என் எக்ஸ்3 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வாட்டர் போட்டா எல்என் OH3 plus H2 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கார்பன் வித் கார்பன் போட்டா புரியுதா, நமக்கு LnC2 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஹீட்டட் வித் N, ஓகேவா, என்னன்னாக்கா LnN ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஹீட்டட் வித் S, Ln2S3 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் O2 எரிக்கும் போது Ln2O3 ஃபார்ம் ஆகும் வித் ஆசிட். H2 மட்டும் தான் ஃபார்ம். புரியுதா? ஏதாவது ஒரு லாந்தர் எலிமெண்ட் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உனக்கு வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் தரணும்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவுனிங் இப்போ நான் சீரியம் எடுத்து வச்சுக்கோ. சீரியத்து கூட 3 மோல் வாட்டர் போடணும். வாட்டர் மோல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா COH ரைஸ் பிளஸ் என்ன வெளியே போயிடும் 3H2. 3H2 என்ன இங்க 4 போட்டு, அப்ப இங்க 4 வருமா, 2H2 வெளியே போயிடும். கரெக்டா? இந்த மாதிரி ஃபார்ம் அவுட் ஆமா இது. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது கேட்டா ஆட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் very important, Dhoni, extraction of lanthanoid from lanthanoid from monocyte sand. monocyte sand புரியுதமா? அப்போ லாந்தரைடு வந்து எதிர்ந்து பிரிச்சிருக்கணும்னு கேட்டாக்கா மோனோசைட் மணல் அது பேருமா, அது வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் அயான்ஸ் ஆர் கலர்லெஸ். ஓகேவா, இதுல நிறைய அயனிகள் எப்படி இருக்குது, கலர்லெஸ்ஸா நிறமற்றவையாக இருக்குது சொல்றாங்க. புரியுதாமா? Yes, next, their compound are less basic. Less basic. இதனுடைய சேர்மங்கள் அனைத்தும் அது குறைந்த காரத்தன்மை கொண்டது. uses. Next வந்து uses. Next uses CO2 name cereum and
THO2. இதுக்கு நேம் தோரியம். சரியா? இது எங்க யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா கேஸ் லேம்ப் மெட்டீரியல் யூஸ் பண்றோம். கேஸ் லேம்ப் மெட்டீரியலா யூஸ் பண்றோம். புரியுதா? நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் alloys of lanthanides are known as mesh metal. லாந்தனைடு உலோக கலவை என்ன சொல்றாங்க? மிஷ் உலோகம் சொல்றாங்கம்மா. என்ன சொல்றாங்க? மிஷ் உலோகம். வெரி இம்பார்ட்டன்ட்மா இதுவும். சரிப்பா? அவ்வளோதாம்மா லாந்தனைட். நெக்ஸ்ட் வந்து ஆக்சினைட். போலாமா? ரெடியா? எழுதிச்சப்பா எல்லாரும்? Yes, sir. ஓகேப்பா. நெக்ஸ்ட் actinide series okay so கவனிமா ஆக்சைடு சீரிஸ்ல வந்து காமன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆக்சைடு சீரிஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்? 5F சீரிஸ் சொல்லுவோம். 5F சீரிஸ் இதோடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரேடான் 5F 2 to 14 6D 0 to 2 7S2. பண்ணிமா நெக்ஸ்ட் ஆக்டினத்தில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்துடலாம். சரி. ஸோ அட்டாமிக் நம்பர் 89 AC ஆக்டினியம். ஓகே. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் radon 5F0 6D1 7H2. கரெக்டா? எஸ். ஸோ நீங்கள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி சார் எழுதுறீங்க கேட்டால் நமக்கு அந்த தெரியலமா 1S 2S 2P3 சொல்லிட்டு அதில் போடும்போது நமக்கு இந்த ஆர்டர் தான் ஃபில் ஆகும். புரியுதாப்பா? எஸ். நெக்ஸ்ட் 90 தோரியம் CH தோரியம் ரேடான் 5F0 6D2 7S2 91 CA protactinium. Radon 5F2 6D1 7S2. Next 92 uranium. Uranium radon
5F3 61 7F2 93 NP Neptunium. Neptunium. Radon 5F4 6D1 7F2. Next 94 Plutonium. Plutonium. ஓகேவா? ஹலோ, சொல்லுங்க சார். இங்கே தான் இருக்கோம். இன்ஸ்டியூட் கால் பண்ண சொல்கிறேன். நானும் கிளாஸ் எடுத்துருக்கேன் சொல்லுறது. இது அது கரண்ட் லீவ் போய் தப்பு பண்ண சொல்லுறது. சும்மா Plutonium. Radon 5F6 6D0 7F2. கரெக்டா? நெக்ஸ்ட் 95 Americium. Radon 5F7 6D0 7F2. 96 Cm. Curium. Radon 5F7 61 7S2. 97 BK Berkelium. Berkelium. Radon 5F9 6D0 7S2. Okay. Next 98 CF Californium. Radon 5F10 6D0 7S2. 99 ES Einsteinium. Radon 5F11 next 100 FM Fermium. Radon 5F12 6D0 7S2. 101 MD Mendelevium.
radon, YF13, 7S2, 607. Next, 102, NO, nobelium. Radon, 5F14, 630, 7S2. 103, LR, lawrencium, radon, 5F14, 7S2, 7P1. புரியுதமா? இதான் வந்து ஆக்சிஜனேட்டுக்கான ஐடானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமேமா. சரியா? கவனி. இப்போ இதனுடைய ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அந்த மாதிரிலாம் கேட்டா நமக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு கேட்டா, லிசன். Sir, Lawrence and P block answer. ஆக்சுவலா அது வந்து ஒன் செகண்ட் அதை எழுதணும். 4F நமக்கு ஃபினிஷ் ஆகுது வந்து 4F 5F தான் முடியும். அந்த நீங்க சீரிஸ் பார்த்தா தெரியல. அதனால 4F14, 7S2, 7P1. எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? முதல்ல முடிவு கிடையாது. புரியுதா? எலக்ட்ரான்ஸ் அங்க இருக்கும்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஒரு செகண்ட் வேணா இதை ரைட் பண்ணிக்கலாம். 1S, 2S, 2P, 3S, 3P, 3D, 4S, 4P, 4D, 4F, 5S, 5P, 5D, 6S, 6D, 7S. கரெக்டா? ஓகே. ஸோ ஒன்றும் இப்போ கனெக்ட் ஆகும் இல்லையா? இங்கே ஃபினிஷ் ஆகும், இங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்போ எப்படி எழுதணும்? 1S காப்டர், 2S, 2S காப்டர், 2P, 3S, 3P, 4S, 4S, 3D, 4P, 5S, 4T, 5P, 6S, அப்புறம் என்ன வருது? 4F, ஆஃப்டர் 5D, 6S, 6P, 7S. கரெக்டா? இப்போ சப்போஸ் நமக்கு இங்க 5D தேவைப்பட்டா என்ன பண்ணுங்க நீங்க? 6 is already போட்டாச்சுங்க sir. ஒரு நிமிஷமா எதுப்பா? yes sir, 6S ரெண்டு வாட்டி போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. 5D, 6P, 7S. சப்போஸ் நமக்கு 5F தேவைப்படுதா இங்க 5F ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்கும்? 6D வரும், இங்க 7P வரும். கரெக்டா? அப்போ இந்த லைன் என்ன பண்ண முடியும்? இப்படி வருமா? அப்போ 5Dக்கு அப்புறம் என்ன வருமா? 5D, 7Sக்கு அப்புறம் என்ன வரும்? 5F வரும். அப்புறம் 6D வரும், அப்புறம் 7P வரும். இப்போ இதுதான். இப்போ நமக்கு வந்து அட்டாமியை பொறுத்து 103 சொல்லும்போது அப்போ நமக்கு எங்க வருதுன்னு பாருங்க. நம்ம நல்லா பார்த்துக்கோம். இங்க 5F இருக்கு. கரெக்டா? 7S இங்க இருக்கு, 7P இங்க இருக்கு. இதான் ஓகேவா?
ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஜெனரல் கன்கரன்சி இல்லையா? நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ப்பா. ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதில் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. Next, all of them are radioactive. இதில் உள்ள அனைத்து தனிமங்களானது கதிரியக்கத்தன்மை கொண்டது. நெக்ஸ்ட், most of their ions are colored. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுறேன். யுரேனியம் 2+3+ வந்தால் ரெட் கலராக இருக்கும். யுரேனியம் 4+ வந்தால் கிரீன் கலராக இருக்கும். UO2 2+ அந்த +2 வந்தால் yellow கலராக இருக்கும். yellow கலராக இருக்கும். their compound are more basic. அங்கே என்ன சொன்னோம்? ஆக்சிஜனில் லெஸ் பேசிக் சொல்லியிருப்போம். இதெல்லாம் என்னது? மோர் பேசிக். இதப்பா. நெக்ஸ்ட், யூசஸ். யுரேனியம் 235 ஓகேவா இஸ் feasible it is used fuel in nuclear power plants யூஸ் பண்றாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், புளுட்டோனியம் Pu-238 is used as a power source. In long mission spacecraft. ஓகேவா? இவ்வளோதாம்மா. இவ்வளோதாம்மா. எஃப்லாக்கும் முடிஞ்சதுமா. இதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. நம்ம நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. எனி டவுட்? No, sir. ஓகேம்மா. இதாக இருக்கா? படிச்சுக்கலாம் எல்லாரும்? Yes, sir.